முத்துக்குமரன் காலை பிடிச்சும் கையை பிடிச்சும் தொங்காமல் உங்களால் இருக்கவே முடியாதுல்ல. என்ன ஜாக்லின்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்களே, யாரோ ஏதோ கேம் ஆடுறாங்க அப்படின்றக்கு ஒரு வேர்டு ஒன்று பயன்படுத்துனீங்களே. என்ன வேர்டு? நான் மறந்துட்டேன். என்ன வேர்டு? எச்ச எச்ச கேம் ஆடுறாங்கன்னு. இப்போ நீங்கள் ஆடுறீங்களே, அதான் எச்ச கேம். முத்துக்குமரன் இன்றைக்கி டாப் 8 யார் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவன் ஒரு சில பாயிண்ட்டுகளை எடுத்து கொடுக்குறான். பாயிண்ட் இன் த சென்ஸ், இப்படி பண்ணலாம், இந்த அடிப்படையில் இதை வந்து பேசலாம், இப்படி பேசலாம், ஓட்டுகள் எடுக்கலாம், ஏதோ ஒன்று சொல்கிறான். அதை ஏற்றுக்கிற ஆட்கள் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குற ஆட்கள் ஒரு 10 பேர் இருக்க வேண்டியதானே, பேச வேண்டியதானே. நீங்கள் இப்படி வேண்டாம், நம்ம வேற ஒரு ஆப்ஷன் போகலான்னு பேச வேண்டியதானே. நீங்கள் நல்ல கேமரு, நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த இதுக்கு போக வேண்டியதானே. உங்களால் அது முடியல. ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை கடைபிடிக்கிறதுக்கும் இல்லை ஓகே அதை பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கும்போது சபையில் பேச முடியாமல் பின்னாடி போய் பேசுறதுக்கு அன்சிதா மாதிரி பல பேர் இருக்காங்க. சத்யாலாம் இன்றைக்கி வந்து மார்க்கிங் பண்ணுறாரு. என்ன மார்க்கிங் பண்ணுறாருன்னா, என்ன சொல்லுது ஜனநாயகம், என்ன சொல்லுது அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, பெரிய என்னமோ வெண் நினப்பு, என்னமோ பயங்கரமாக நட்டு குத்தலாம் நிப்பாட்டிவிங்க கேம் ஆடி பயங்கரமாக தள்ளுற மாதிரி ஒரு இது. 16 பேர் உள்ள 21 பேர் வந்தால் 16 பேர் ஒன்றும் செய்யாதவனாக இருந்தால் வாரம் ஒரு ஆள் தானே வெளியே போவாங்க. அப்படி தானே, அதனால தான் நீங்கள் எல்லாம் உள்ளே இருக்கீங்க, புரிஞ்சுக்குங்க. 21 பேர் உள்ள விட்டு 21 பேரில் 16 பேர் ஒரு வெங்காயமும் செய்யாதவங்களா இருந்தால் வாரம் 5 பேரை தூக்கி வெளியே போட முடியாது. ஒவ்வொருத்தன் தானே போவீங்க. அப்படி தான் 7-8 பேர் போனதில் சத்யாலாம் உள்ளே இருக்கீங்கன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சேவானா அப்போ நான் எதுவும் பண்ணுறேன்னு தானே அர்த்தம். கேவலமாக இருக்கியா? இவங்க மட்டும் பேசலை, எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ இந்த வீடியோ போடுற கூட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். எங்கே சௌந்தர்யா முத்து பக்கம் சாஞ்சிருவாங்களோன்ற பயம் ஒரு ஆளுக்கு இருக்குது. யாருக்கு? ஜாக்லினுக்கு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? சௌந்தர்யா பேசக்கூடிய விஷயங்களில் முத்து இன்னைக்கு வந்து சரியாக தான் அதை சொன்னா. யார் எதிர்த்தாலும் முத்து கரெக்டாக தான் அதை பதிவு பண்ணா, முத்து கரெக்டாக தான் ஆப்ஷன் சொன்னா, கரெக்டாக நின்று தான் அந்த டாப் 8 யார் அப்படின்றத முடிவு எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் சொன்னா. அப்படின்னா நீங்கள் யாராவது பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சௌந்தர்யா வந்து முத்துக்கு ஆதரவாக பேசிட்டாங்க. இது ஜாக்லின் முன்னாடியும் பேசிட்டாங்க, ஜாக்லினுக்கு பின்னாடியும் பேசிட்டாங்க. இது தெரிஞ்ச ஜாக்லின் எங்கே சௌந்தர்யா முத்துக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா இவங்க போட்டிருக்க பிளான், சௌந்தர்யாவையும் இவங்களை ரயானையும் பக்கத்தில் வச்சா தானே இவங்க கண்டென்ட் கொடுக்க முடியும். அந்த ஓட்டுகள் அப்படி தானே வாங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு எச்ச கேம் இருக்குல்ல, நீங்கள் 2 பேர்த்தையும் விளையாட விடாமல் இருக்கணுன்ற எச்ச கேமு, அதை ஆட முடியாது. என்னதான் கோவா கேங்னு ஒரு விஷயத்த பண்ணாலும் ரயான் மாதிரி மண்டையே இல்லாத ஒரு ஆள்கிட்ட வந்து இதை பண்ணவே முடியாது. ஜாலியாக எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அதவே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த மாற்றமும் இல்லை. முழுக்க காரணம் ஜாக்லின். ஜாக்லின் இப்படித்தான் இதை தான் பண்ண போகிறாங்கன்ற 2-3 வாரத்தில் கெஸ் பண்ணி சொல்லிட்டோங்க. சௌந்தர்யா இப்படி தான் ஆடுறாங்க. இன்னைக்கு முத்துக்குமரன் சொல்கிற எல்லாத்தையுமே நம்மளும் ஒரு 3-4 வாரத்தில் கெஸ் பண்ணி சொல்லிட்டோம். எதுவுமே மாறலை. நம்ம கெஸ் பண்ணதுலேருந்து எதுவுமே இங்கே உள்ள மாறவே இல்லை. அப்படியே தான் போகுது. சௌந்தர்யா ஜாக்லினுக்கு எதிராக பேசுவாங்கன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது நடக்கும். முத்துக்குமரனுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. எப்போ? டுவர்ட்ஸ் த ஃபைனல் வரும்போது அவங்க 2 பேர் தான் முடிவாகி போச்சுன்னா அது நடக்கும். ஏன் ஜாக்லின் டாப்பில் இருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து டாப் 5 போட மாட்டீங்கன்னு கதற ஆட்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன். மக்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உள்ளே இருக்கவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா உள்ளே நீங்கள் ஆடி பிரயோஜனம் நம்மளை வெளியே அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதான் காரணம்னு எனக்கு தோணுது. ஜாக்லின் கொஞ்சம் அந்த எச்ச கேமை கம்மி பண்ணிக்கிட்டு பொறாமையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டே நல்லாயிருக்கும். பல்லு இருக்கவே பக்கோடா சாப்பிட்றேன். டாட்டிக்கிட்டு டாடா